ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள்: விடுதலை பெருவிழாவின் ஒரு பகுதியாக இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் திட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்ற விவகார வழக்குகளில் காவல்துறையினர் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அரசு தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக 18 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் மகளிர் டுவெண்டி கிரிக்கெட்டில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைவரும் நமது கடமைகளை முழு முனைப்போடு செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் தொடர்புடைய ரயில் நிலையங்களை மக்கள் பார்வையிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீங்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களோடு பேச நேர்ந்தால் தூத்துக்குடி மாவட்டத்தின் வாஞ்சி மணியாச்சி ரயில் சந்திப்பை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தமிழரான சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் பெயரை இந்த நிலையம் தாங்கியிருக்கிறது. இந்த இடத்தில்தான் 25 வயதே நிரம்பிய இளைஞனான வாஞ்சி பிரிட்டிஷ் ஆட்சியர் செய்த தவறுக்கு தண்டனை வழங்கினான். நண்பர்களே, நாடெங்கிலும் 24 மாநிலங்களில் பறந்து விரிந்திருக்கும் 75 ரயில் நிலையங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இந்த 75 நிலையங்கள் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டு வருகின்றன. இவற்றில் பல வகையான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்கள் அருகிலே இருக்கும் ஏதாவது ரயில் நிலையத்திற்கு சென்று வாருங்கள். நாட்டில் உள்ள மூலிகை தாவரங்கள் குறித்த மெய்நிகர் தொகுப்பு தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர், தேன் சுவையை மட்டுமன்றி உடலுக்கு ஆரோக்கியத்தையும் அளிப்பதாக கூறினார். நண்பர்களே, நம்முடைய பண்டைய மருத்துவ முறைகளில் தேனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் நன்கறிவீர்கள். தேன் என்பது நமக்கு சுவையை மட்டும் அளிப்பதில்லை, உடல் ஆரோக்கியத்தையும் அளிக்கிறது. தேன் உற்பத்தியில் இன்று இந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் என்பதால் தொழில் ரீதியான படிப்புகளை மேற்கொள்ளும் இளைஞர்களும் கூட இதன் மூலமாக சுய வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள். தேசிய தேனீ வளர்ப்பு மற்றும் தேன் இயக்கம் போன்ற இயக்கங்களை நாடு முடுக்கிவிட்டதாலும் விவசாயிகளின் முழுமையான உழைப்பினாலும் நமது தேனின் சுவை உலகெங்கிலும் சுவை கூட்டி வருகிறது. விடுதலை பெருவிழாவின் ஒரு பகுதியாக இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் திட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். என் மனம் நிறை நாட்டு மக்களே, சுதந்திரத்தின் அமுத பெருவிழாவின்படி ஆகஸ்ட் மாதம் 13 முதல் 15 வரை இல்லந்தோறும் மூவண்ணக் கொடி என்ற ஒரு சிறப்பு இயக்கத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த இயக்கத்தில் பங்கெடுத்துக் கொண்டு ஆகஸ்ட் மாதம் 13 முதல் 15 வரை நீங்களும் உங்கள் இல்லங்களில் மூவண்ணக் கொடியை பறக்க விடுங்கள் அல்லது அதை உங்கள் வீட்டில் ஏற்றுங்கள். மூவண்ணக் கொடி நம்மை இணைக்கிறது. நாம் தேசத்தின் பொருட்டு பங்களிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தை அளிக்கிறது. உங்களிடத்திலே எனக்கு மேலும் ஒரு ஆலோசனையும் உண்டு. அதாவது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரை நீங்கள் அனைவரும் உங்களுடைய சமூக ஊடக சுய விவர புகைப்படங்களில் மூவண்ணத்தை பதிவிடலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதிக்கு நமது மூவண்ணக் கொடியோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த நாளன்றுதான் பிங்களி வெங்கையா அவர்கள் பிறந்தார். இவர்தான் நமது தேசிய கொடியை வடிவமைத்தார். நான் அவருக்கு என்னுடைய மரியாதை கலந்த நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். நமது தேசிய கொடி பற்றி பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் மகத்தான புரட்சியாளர் மேடம் காமாவையும் கூட நாம் நினைவு கூறுவோம். மூவண்ணக் கொடிக்கு வடிவம் கொடுப்பதில் அவருடைய பங்களிப்பு மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பெண்களுக்கு எதிரான குற்ற விவகாரங்களில் காவல்துறையினர் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற தமிழக காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழாவில் இன்று கலந்து கொண்டு அவர் பேசினார். பெண்களின் முன்னேற்றத்திற்கு பாதுகாப்புடன் கூடிய உகந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது அவசியம் என்றார்.
மாநிலத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு தமிழக காவல்துறையினரின் பங்களிப்பை பாராட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மாநிலத்தில் குற்றங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறினார். சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதன் காரணமாகத்தான் மாநிலத்தில் தொழில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். ராஜஸ்தான் மாநிலம் ஸ்ரீ கங்கா நகர் மாவட்டத்தில் வேளாண் பண்ணை குட்டையில் தவறி விழுந்து 5 குழந்தைகள் உயிரிழந்தனர். அப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் குட்டையில் இருந்த தண்ணீரை வெளியேற்றி சடலங்களை மீட்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, விடுதலை பெருவிழாவையொட்டி 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் முன்னெச்சரிக்கை தவணை கோவிட் தடுப்பூசி தற்போது இலவசமாக செலுத்தப்பட்டு வருகிறது. தகுதி வாய்ந்த அனைவரும் தடுப்பூசியை செலுத்திக் கொள்வோம். கோவிட் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு வலு சேர்ப்போம். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் உள்ள ஸ்ரீநாத்புரம் மைதானத்தில் நவீன ஓடுதள கட்டுமான பணிக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அடிக்கல் நாட்டினார். கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பில் இது கட்டப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், நவீன ஓடுதளம் வீரர்களுக்கு சிறந்த வசதியை ஏற்படுத்தும் என்று கூறினார். நாட்டில் விளையாட்டுகளுக்கு தேவையான வசதிகள் அதிகரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதுபோன்ற நடவடிக்கைகளால் சர்வதேச அளவில் இந்திய வீரர்கள் பதக்கங்களை பெற்று வருவதாகவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அரசு தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக 18 பேரை அம்மாநில காவல்துறையின் சிறப்பு படை கைது செய்துள்ளது. இத்தேர்வு இன்று காலை மாநிலத்தின் பல்வேறு மையங்களில் நடைபெற்றது. தேர்வு வினாத்தாளை முன்கூட்டியே வெளியிட்டது தொடர்பாக வாரணாசி, பரேலி, பிரயாக்ராஜ், லக்னோ, கான்பூர் ஆகிய மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் போலி தேர்வர்களாக பங்கேற்ற பீகாரைச் சேர்ந்த சிலரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தமிழகத்தில் குரங்கம்மை நோய் பரவாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆய்வுக்கூட்டம் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் கலந்து கொண்ட ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சென்னை கிண்டியில் குரங்கம்மை நோய் தொற்று பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்கான அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உடல் உறுப்பு தானத்தை ஊக்குவிக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டார். பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் மகளிர் 2020 கிரிக்கெட்டில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணியை வென்றது. முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 18 ஓவரில் 99 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. பின்னர் 100 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய இந்திய அணி 11.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 102 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஆடவர் பளுதூக்குதல் 67 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெரிமி லால்ரின் நுங்கா தங்கப்பதக்கம் வென்றார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 50 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிக்கத் ஜரீன் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய அணி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று கானாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. பேட்மிண்டன் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. காமன்வெல்த் போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கத்துடன் பதக்கப்பட்டியலில் 6ஆம் இடத்தில் உள்ளது. மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தற்போது நடைபெற்று வரும் 3வது சுற்று போட்டிகளின் ஆடவர் ஓபன் பி பிரிவில் இந்தியாவின் ரோனக் சத்வானி வெற்றி பெற்றுள்ளார். இதற்கிடையே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் போட்டி நடைபெறும் இடத்தை இன்று நேரில் பார்வையிட்டார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சென்னை, கோவை அணிகளுக்கு இடையேயான இறுதி ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. கோவையில் நடைபெறவுள்ள இப்போட்டி மழை காரணமாக தாமதமாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விடுதலை பெருவிழாவின் ஒரு பகுதியாக இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் திட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்ற விவகார வழக்குகளில் காவல்துறையினர் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அரசு தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக 18 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்.
பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் மகளிர் டுவெண்டி கிரிக்கெட்டில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.